இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மிளகாய் பொடி செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு கூட வந்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு அவசரமாக வெளியே போனோம், சமைக்க லேட் ஆகிடுச்சு, பசிக்குது, சாப்பிடணும்னா வெறும் சாதம் வச்சு இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கூட சாப்பிட்லாம். பேசிக் பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து வெரைட்டியாக செய்கிறதுக்கு அந்தந்த பொருட்களை வச்சு இது பண்ணலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு நான் 100 மில்லி அளவுள்ள டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். வெறும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா இது இவ்வளவு மட்டும்தான் வச்சு பண்ண போகிறேன். 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் உளுத்தம்பருப்பு, அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஒரு 10-15 வரமிளகா 13லேருந்து 15 கிலோ போட்டிருக்கேன். எனக்கு கூட குறைய காரம் வேணும்னா வேணுங்கிற அளவு குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் இது 2ம் வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெருங்காய ஸ்மெல்லு பிடிக்கும், அதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து வச்சுருக்கேன். இல்லை அது பிடிக்காது நான் விட்டுறலாம், இல்லை எனக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம். அது வந்து இப்போ கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வறுபடணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஈவனாக, ரொம்ப எண்ணெய் விட்டால் எண்ணெய் கோர்த்த மாதிரி ஆகிடும் பொடி. அதுக்காக அது ஈவனாக வறுபடுறதுக்காக ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு அதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டு அடுப்பை கூட்டி குறைச்சி, கொஞ்சம் புகை வர மாதிரி இருந்ததுன்னா குறைச்சி வச்சுக்கிட்டு அந்த வானலியோட சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா வடைச்சட்டி வந்து காஞ்சிருச்சுன்னா நம்ம அடுப்பை தணிச்சுக்கணும். அப்படியே வறுக்கிறோன்ற பேரில் ஹையாகவே வச்சுட்டு வறுத்தோம்னா பருப்பு வந்து தீஞ்சு போயிடும், வறுபடாது. உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இது பருப்பு 2க்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும், வரமிளகாய்க்கு விட வேண்டியதில்லை. நல்லா வறுத்து எடுத்துட்டு இதான் கொஞ்சம் நேரம் மாறுனதையும் அடுப்பை தணிச்சிட்டு வறுத்தோம்னா அந்த வடைச்சட்டி சூட்லேயே வறுபட்டுரும். நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரங்கள் புழங்கினா தான் வந்து சூடு தாங்கும். சூடு தாங்குச்சுன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நம்ம நைஸ் பாத்திரத்தில் செஞ்சோம்னாக்கா வந்து சட்டுன்னு அடி பிடிக்கும். மிளகா வந்து ஒரு 15 மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து வடைச்சட்டி நல்லா சூடாகி மிளகா சூடாகும்போது அடுப்பை தணிச்சிடணும். தணிச்சிட்டு அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஊற்றுக்காட்டு அப்படியே பரட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா சூடாயிரும். சூடாச்சுனாவே போதும், அது வந்து இறக்கி வச்சு ஆறும்போது நல்லா காஞ்சிரும், இப்படி உடைக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம உப்பையும் கூட போட்டு ஒரு பரட்டிக்கலாம், ஏன்னா உப்பில் நீர்ச்சத்து இருக்கும். அதனால் பொடி கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தோன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி உப்பையும் லேசாக ஒரு வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம். பெருங்காயத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இவ்வளவு தான் பொருட்கள் பொடிக்கு சேர்த்துருக்கிறதே. இது வந்து பேசிக்கு பருப்பு பொடி. இதுக்கு மேலே நம்ம எதாவது வேணும்னா எள்ளு பொடி செய்யலாம். இதுலேயே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை போட்டு வறுத்து பொட்டுக்கடலை பொடி பண்ணலாம். இது கூடவே கொப்பரை தேங்காய் வறுத்து போட்டு தேங்காய் பருப்பு பொடி பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு கொஞ்சம் நெய் விட்டு எல்லாம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு இதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பொடி கன்சிஸ்டன்சி வந்து பருன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது, ரொம்ப தரிசாக இருந்தாலும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லேசாக பருன்னு இருந்தால் போதும். அப்போ தான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு அரை நிமிஷத்துக்கு ஓட்டி பார்த்துட்டு அப்புறமா எடுத்து அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப இந்த மாதிரி பொடியெலாம் செய்யும்போது கையை விட்டு ரொம்ப கலக்கக்கூடாது, சும்மா லைட்டாக தொட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பருப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு அரை நிமிஷம் ஓட விடலாம். ஓடிட்டுருக்கு. ஒரு 20 செகண்டுக்காட்ட ஓடிச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம், சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இது கூட வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காய பொடி, அதையும் கொட்டி பல்ஸில் ஒரு 2 தடவை 3 தடவை பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கலாம். பல்ஸில் மட்டும் ஓட்டினா போதும். ஏன்னா நமக்கு வந்து பொடி அரைப்படணுங்கிறது இல்லை, இது கலந்தால் போதும். பல்ஸில் ஓட்டி எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் ஓட்டுறதுனால சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு தட்டில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட்டு எடுத்துக்கிறேன். தட்டு எடுத்துட்டு அதில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போது தட்டும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். மிக்சியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்பூன் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இனிமேட்டுக்கு கை கொண்டு இதில் தொலாவுறதோ அள்ளி போடுறதோ கையில் பண்ண வேண்டாம். ஏன்னா கையில் இருக்கிற ஈரப்பதம் பொடி ஒரு சேர்ந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கெட்டு போயிடும். அதுக்காக நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. செய்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.